உரிமை இருக்கிறது என்று. இதுக்கு மேலேயும் நீங்க பொய்ய சொல்ல போறீங்களா? மக்கள் மன்னிக்க மாட்டாங்க உங்களை. தமிழ்நாட்டு மக்கள் மன்னிக்க மாட்டாங்க. இது ஏதோ ஜாதி பிரச்சனை கிடையாது, இது சமூக நீதி பிரச்சனை. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவது இது சமூக நீதி பிரச்சனை. இது ஏதோ ஒரு ஜாதி பிரச்சனை கிடையாது. இங்க இருக்கிற தண்ணி 2 மாவட்ட மக்கள் பயன்பெறுகிறார்கள். 2 மாவட்டம், திண்டுக்கல் மாவட்டம், கரூர் மாவட்டம். 12,000 ஏக்கர் பாசனம் செய்யப்படுகிறது. 12,000 ஏக்கர் பாசனம் மட்டும் இல்ல, குடிநீர் பிரச்சனை தீருது. ஆனால் அதை பத்தி மனசாட்சி இல்லை. யாருன்னு கேட்டா இங்க இருக்கிற அமைச்சர்கள் சொன்னாங்க, நாங்க செஞ்சோம். இதுதான் ஆட்சி, இதான் நிர்வாகம். கேட்கறது ஆளு நினைச்சிட்டு இருக்கீங்களா? நான் இருக்கிறேன், இந்த அன்புமணி ராமதாஸ் இருக்கிறேன் கேட்கறதுக்கு. அதை சரி செய்யலைன்னா நானே வந்து நான் போராடுவேன். அதனால்தான் நான் சொல்றேன், இதெல்லாம் சிந்தியுங்கள். நான் சொல்லியிருக்கேன்ல, சமூக நீதிக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் எந்த சம்பந்தமே கிடையாது. சமூக நீதிக்கும் ஸ்டாலினுக்கும் எள்ளளவும் சம்பந்தம் கிடையாது. ஸ்டாலின் அவர்களே, இனி நீங்க சமூக நீதி பத்தி பேசாதீங்க, பேசுறதுக்கு தகுதி கிடையாது. நேத்து கர்நாடகாவில் அங்கே உயர்நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு. என்ன தீர்ப்புனா, கர்நாடகாவில் இப்பொழுது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அந்த சாதிவாரி கணக்கெடுப்பை எதிர்த்து கர்நாடகா நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தொடர்ந்தார்கள். அதற்கு ஒரு தீர்ப்பு நேற்று வந்தது. அந்த தீர்ப்பின்படி கர்நாடகா உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கர்நாடக அரசு கர்நாடகாவில் சாதிவாரி கணக்கெடுப்பு தாராளமாக நடத்தலாம் என்று தீர்ப்பை வழங்கியிருக்கின்றார்கள். அதில் அவர்கள் சொன்ன விளக்கம், மத்திய அரசு மட்டும் எடுக்கலாம் இல்ல, மாநில அரசும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு சட்டத்தில் இடம் இருக்கிறது, தாராளமாக நடத்தலாம் என்று கர்நாடகா உயர் நீதிமன்றம் நேற்று தீர்ப்பை வழங்கி இருக்கிறது. இதற்கு பிறகும் திமுக அரசு, ஸ்டாலின் அவர்கள் இன்னும் ஏமாத்திட்டு தான் இருப்பாரா? ஸ்டாலின் அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன? தமிழ்நாட்டு அரசுக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த அதிகாரம் இல்லை, மத்திய அரசு தான் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த முடியும் என்று சட்டமன்றத்திற்குள்ள கடந்த 4 ஆண்டு காலமாக பொய்யை சொல்லி வருகின்ற ஸ்டாலின் அவர்களே, முதலமைச்சர் அவர்களே, நீங்க நான் கேட்கிறேன், கர்நாடகா நீதிமன்றமே சொல்லிடுச்சு, மாநில அரசு கணக்கெடுப்பு நடத்தலாம், எந்த தடையும் கிடையாது, உரிமை இருக்கிறது என்று. இதுக்கு மேலேயும் நீங்க பொய்ய சொல்ல போறீங்களா? மக்கள் மன்னிக்க மாட்டாங்க உங்களை. தமிழ்நாட்டு மக்கள் மன்னிக்க மாட்டாங்க. இது ஏதோ ஜாதி பிரச்சனை கிடையாது, இது சமூக நீதி பிரச்சனை. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவது இது சமூக நீதி பிரச்சனை. இது ஏதோ ஒரு ஜாதி பிரச்சனை கிடையாது. நான் சொல்றேன், முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, நீங்க சாதிவாரி கணக்கெடுப்பு தமிழ்நாட்டில் விரைவில் நடைபெறும் என்று அறிவிக்கலனா, இல்ல நடத்தலனா, கலைஞருடைய ஆத்மா உங்களை சும்மா விடாது, மன்னிக்காது. நீங்க கலைஞர் பேரையோ அண்ணா பேரையோ அல்லது பெரியார் அவர்கள் பேரை சொல்வதற்கு தகுதி கிடையாது, சொல்லக்கூடாது. நீங்க எவ்வளவு பெரிய ஒரு மோசடி இது! சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது இது அனைத்து மக்களுடைய உரிமை. இது ஏதோ வன்னியர் பிரச்சனை கிடையாது, இது ஏதோ தேவர் பிரச்சனை கிடையாது, இது ஏதோ யாதவர் பிரச்சனையோ முத்தரையர் பிரச்சனை கிடையாது, இது பட்டியலின பிரச்சனை கிடையாது, இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களின் பிரச்சனை. இது அதுக்காகத்தான் நாங்கள் கேட்டுட்டு இருக்கிறோம். தமிழ்நாட்டில் 2 கோடி குடும்பங்கள் இருக்கிறது. இந்த 2 கோடி குடும்பங்கள் என்ன நிலையில் இருக்கிறது என்று ஒரு கணக்கெடுப்பை தான் நாங்கள் கேட்கின்றோம். சாதிவாரி கணக்கெடுப்பு பேரு பிடிக்கலன்னா சமூக நீதி கணக்கெடுப்புன்னு பேரை மாத்திங்க. நாங்க என்ன கேட்டோம்? தமிழ்நாட்டில் எல்லா குடும்பத்திலையும் கணக்கெடுப்பு நடத்து. கணக்கெடுப்புனா மைக்ரோ லெவல் தரவுகள். அதுல ஒரு குடும்பம் 2 கோடி குடும்பம், 2 கோடி குடும்பத்திலேயே 2 மாசத்துல கணக்கெடுப்பு நடத்தலாம். என்னப்பா கேட்கணும்? ஒவ்வொரு குடும்பத்திலையும் நீங்க சொந்த வீடா இல்ல வாடகை வீடா, எத்தனை பேர் வீட்டில் இருக்கீங்க, எந்த மதத்தை சார்ந்தவர்கள், எந்த ஜாதியை சார்ந்தவர்கள், எந்த பிரிவை சார்ந்தவர்கள், ஜாதிக்குள்ள எந்த பிரிவை சார்ந்தவர்கள், அது கணக்கெடுப்பு. இது கேட்டுட்டு பிறகு எத்தனை பேர் இருக்கீங்க, அவங்க எத்தனை பேர் படிச்சிருக்கிறாங்க, அதில் அரசு வேலையில் எத்தனை பேர்,
தனியார் வேலையில் எத்தனை பேர், பெண்கள் பட்டதாரிகளா, முதல் பட்டதாரிகளா, என்னென்ன சம்பளம், அத்தனை வீட்டில் கழிப்பறைகள் இருக்கிறதா, கரண்ட் இருக்கிறதா, பாத்ரூம் எத்தனை பாத்ரூம் இருக்கிறது, குடிநீர் வருதா, தண்ணி வீட்டில் கிணறு இருக்குதா, போர் இருக்குதா, வீட்டில் சைக்கிள் இருக்குதா, பைக் இருக்குதா, கார் இருக்குதா. இந்த கணக்கெடுப்பு 70 கேள்விகள் கேட்டு தமிழ்நாட்டில் உள்ள அத்துணை குடும்பங்களையும் ஒரு கணக்கெடுப்பு நடத்தணும். இதாயா கணக்கெடுப்பு. இதை வைத்துத்தான் இந்த சமுதாயம் வளர்ந்திருக்கிறது. இந்த சமுதாயம் சுத்தமா வளர்ச்சி அடையவில்லை. இந்த சமுதாயத்துக்கு இடஒதுக்கீடு கூடுதலாக கொடுக்கணும். இந்த சமுதாய இடஒதுக்கீட்டை உள்ஒதுக்கீடு கொடுக்கணும். இந்த சமுதாயத்திற்கு கடன் கொடுக்கணும். இந்த சமுதாயத்துக்கு படிக்க வைக்கணும். இந்த சமுதாயத்துக்கு வீடு கட்டி கொடுக்கணும். அப்படி தனித்தனியா எடுக்கலாம். இது எல்லா சமுதாயமும் பயன்பெறும். அதிகமா யாருன்னா பட்டியலின சமுதாயம் பயன்பெறும். தமிழ்நாட்டில் ஒரு உதாரணம் நான் சொல்றேன். 3 பெரிய பிரிவுகள் இருக்குது பட்டியலின சமுதாயத்திற்கு. அருந்ததியர்கள், ஆதி திராவிடர்கள், தேவேந்திர குல வேளாளர்கள். அதுல உட்பிரிவுகள் 78 உட்பிரிவுகள் இருக்கிறது. அந்த 78 உட்பிரிவுகளில் வெறும் 8 உட்பிரிவுகள் பட்டியலின சமுதாயத்திற்கு 18 விழுக்காடு இடஒதுக்கீட்டில் 15 விழுக்காடு எடுத்துட்டு போறாங்க. 8 பேர் தான். 78 பேர்ல வெறும் 8 பேர் தான் 15% எடுத்து போயிடறாங்க. மீதி இருக்கிற 70 பேர் 3% தான் அவங்களுக்கு கிடைக்குது. ஆக நீங்க கணக்கெடுப்பு நடத்துதுன்னா இந்த 78 பேர்ல யாருக்கு கிடைக்கல தெரிஞ்சு போயிடும். கிடைக்காதவங்களுக்கு தனியா ஒரு அது உள்ஒதுக்கீடு கொடுங்க. 18 விழுக்காட்டு 6 5 6 7 பிரிங்க. எம்பிசியில 115 சமுதாயம் இருக்கு. இந்த 115 சமுதாயத்தில் யாருக்கு கிடைக்குது, யாருக்கு கிடைக்கல, யாருக்கு சுத்தமா கிடைக்கல, தனியா எடுங்க. அதுல உட்பிரிவுகள் கொடுங்க. பிசியில 140 சமுதாயம் இருக்கு. 140 பேர்ல யாருக்கு சுத்தமா கிடைக்கல, யாருக்கு அதிகமா கிடைக்குது, அதெல்லாம் தனியா பிரிச்சு போடுங்க. உள்ஒதுக்கீடு கொடுங்க. இதுதான் உண்மையான சமூக நீதி. இல்லாதவர்களுக்கு கொடுப்பதுதான் சமூக நீதி. அதுக்கு கணக்கெடுப்பு நடத்தினா தானே தெரியும். நான் நடத்தவே மாட்டேன் கண்மூடி கொண்டிருக்கின்ற ஸ்டாலின் அவர்களே, உங்க நாடகம்லாம் வெளுத்து போச்சு. மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இன்னும் ஏமாத்த முடியாது. ஒரு கணக்கெடுப்பு சமூக நீதியின் மண்ணியா தமிழ்நாடு. இந்தியாவிலே தமிழ்நாட்டில் முதல் எடுத்திருக்கணும். உங்களுக்கு அதிகாரம் இருந்தோம், நிதி இருந்தோம், சட்டம் இருந்தோம், எல்லாம் இருந்தோம். உங்களுக்கு மனசு இல்லை, மனசாட்சி கிடையாது. எவ்வளோ மோசடி. இந்தியாவில் கர்நாடகாவில் 2வது முறை எடுத்துட்டு இருக்கிறாங்க. ஆந்திராவில் எடுத்துட்டு இருக்கிறாங்க. தெலுங்கானா நடத்தி முடிச்சுட்டாங்க போன வருஷம். பீகாரில் 2 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்து முடிச்சுட்டாங்க. ஒரிசாவிலையும் ஜார்க்கண்ட்லையும் நடத்திட்டு இருக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் நடத்தாததுக்கு காரணம் ஸ்டாலின் அவர்கள் ஒரு கோழையா நான் பார்க்கிறேன். சமூக நீதியின் துரோகி மட்டும் இல்லை, சமூக நீதியின் எதிரி மட்டும் இல்லை, சமூக நீதியின் துரோகி ஸ்டாலின் அவர்கள். துரோகி, அந்நியெல்லாம் துரோகம் பண்ணிருக்கீங்க தமிழ்நாட்டுக்கு. இந்த விட இன்னும் மோசம், உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு இருக்கு. தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை ரத்து செய்ய வேண்டும் என்ற ஒரு வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கு. கத்தி தொங்கிட்டு இருக்குது. என்னைக்கு கத்தி விழுன்னு தெரியாது. என்னன்னு தொங்கிட்டு இருக்குது. நம்ம சமூக நீதி எதிரி போய் ஒரு வழக்கு போட்டான் உச்ச நீதிமன்றத்தில். தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுத்துருக்கிறாங்க, 50 தான் கொடுக்கணும் என்று ஒரு வழக்கு. நீதிபதிகள் என்ன சொன்னாங்க? தமிழ்நாட்டில் உண்மையிலே 69 விழுக்காடு இருக்கிறாங்களா? இருந்தா நீ அதை நிரூபிக்கணும். 69% தமிழ்நாட்டில் எஸ்டி, எஸ்சி, எம்பிசி, பிசி இருக்காங்களா? தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90% இருக்கிறாங்க. ஏன் 95% இருக்கிறாங்க. கணக்கெடுப்பு நடத்தா தெரிஞ்சு போயிடும். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் கணக்கெடுப்பு நடத்துவதற்கு கூட மனசில்லாத ஒரு ஆட்சி ஸ்டாலின் ஆட்சி. ஆனால் மறுபடியும் உச்சநீதிமன்றத்தில் கேஸ் வந்துச்சுன்னா ரத்து பண்ணிடுவாங்க. 69% ரத்து பண்ணிட்டாங்கன்னா அவ்வளோதான், தமிழ்நாட்டில் கலவர பூமியாக மாறும். இதெல்லாம் தாங்காது. ஸ்டாலின் அவர்களே, தாங்க மாட்டீங்க. நீங்களா உங்க கட்சியெல்லாம் வாஷ் அவுட், முடிஞ்சு போச்சு. கோபத்தில் இருக்கிறாங்க. யாரையா ஏமாத்துறீங்க? சட்டமன்றத்துக்குள்ள எனக்கு அதிகாரம் இல்லை, மத்திய அரசு தான் எடுக்கணும்னு ஒரு பொய்ய சொல்றீங்களே. நீங்களா ஒரு முதலமைச்சர், ஐயா வெக்கமா இல்லையா? ஒரு முதலமைச்சர் பேசலாமா? இப்படி பொய் பேசலாமா?
அப்புறம் எப்படியா கர்நாடகாவில் எடுத்தாங்க? எந்த அதிகாரத்தை வச்சு, எந்த சட்டத்தை வச்சு கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, ஒரிசா, ஜார்க்கண்ட், பீகார்ல நடத்திட்டு இருக்காங்க? இதை உறுதிப்படுத்தியிருக்கிறது யாரு? கர்நாடகா உயர் நீதிமன்றம், ஹைகோர்ட் ஆஃப் கர்நாடகா. என்ன சொல்றாங்க? மத்திய அரசு மட்டுமில்ல, மாநில அரசும் எடுக்கலாம். இப்ப என்ன சொல்ல போறார் ஸ்டாலின்? இப்ப என்ன சொல்ல போறாங்க திமுக? எந்த திமுக வந்தாலும் இந்த கேள்வி கேளுங்க. ஏன் ஏமாத்துறீங்க? எங்க எதிர்காலத்தை ஏன் ஏமாத்துறீங்க? எங்க பசங்களுடைய படிப்பை ஏன் கெடுக்கிறீங்க? எங்க பசங்களுடைய வேலையை ஏன் கெடுக்கிறீங்க? எவ்வளவு பெரிய ஒரு மோசடி இது, எவ்வளவு பெரிய ஒரு மோசடி. இதை நீங்கள் தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். போதும், இந்த திமுக உங்களை ஏமாற்றியது போதும், நீங்க ஏமாந்தது போதும். ஆசை வார்த்தையை காமிச்சிட்டு வருவாங்க. அதையெல்லாம் ஓரம் கட்டுங்க. பணத்தை எடுத்துட்டு வருவாங்க, தூக்கி எறியுங்க. உங்க ஆட்சி இந்த மாற்றம் வரணும். வரல, உங்க பிள்ளைகள் பேர பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நம்பி நான் அந்த அளவுக்கு நான் உங்களுக்கு எல்லாம் வார்னிங் கொடுத்துட்டேன். நான் ஒரு மருத்துவனா, ஒரு முன்னாள் அமைச்சரா, கட்சி தலைவரா உங்களுக்கு எல்லாம் வார்னிங் கொடுக்குறேன். நான் உங்க பிள்ளைகளெல்லாம் காப்பாற்றணும், உங்க பேர பிள்ளைகளெல்லாம் காப்பாற்றணும்னா திமுக அகற்ற வேண்டும், அகற்றப்பட வேண்டும். திமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டும். மறுபடியும் வந்துட்டாங்கன்னா உங்க பிள்ளைங்க பேர பிள்ளைலாம் மறந்துடுங்க. முடிஞ்சு போச்சு, இந்த தலைமுறையே மறந்து போயிட்டு. ஏன்னா இவர் அப்பா வந்து 1971 வந்தவுடன் மறுபடியும் ஜெயிச்ச உடனே சாராய கடையை திறந்தார். அவ்வளோ காலமாக திறக்காமல் இருந்தது. அப்போ திறந்து 3 தலைமுறைகளை நாசப்படுத்தினார் கலைஞர் அவர்கள். 3 தலைமுறைகள். ஸ்டாலின் அதற்கு ஒரு படி மேலே போயிட்டு, சாராயம் மட்டும் இல்லையா, உங்களுக்கு கஞ்சா, போதை பொருள், போதை மாத்திரை, போதை ஊசி எங்க வேணா சாப்பிடுங்க, எப்படி வேணா பயன்படுத்துங்க. ஒரு கையால் ஆகாத முதலமைச்சர். அவ்வளோ கோபத்தில் நான் சொல்றேன், அவ்வளோ ஆத்தத்தில் நான் சொல்றேன். என்கிட்ட விடுங்க ஆட்சியை. 6 நாள்ல என்னால் ஒழிக்க முடியும். 6 நாள் தான் எனக்கு தேவைப்படும். முடியும். அதுக்கு தைரியம் வேணும், அதுக்கு தைரியம் வேணும். 6 நாள்ல முதல் நாள் ஆட்சிக்கு வந்து முதல் நாள்ல இருக்கிற எல்லா மாவட்ட எஸ்பியும் நான் கூப்பிடுவேன். சென்னை உட்பட 38 மாவட்ட எஸ்பி கமிஷனரை கூப்பிடுவேன். நான் சொல்லுவேன், உங்களுக்கு 1 வாரம் டைம் கொடுக்குறேன். உங்க மாவட்டத்தில் எங்கேயாவது கஞ்சா போட்டலும் இல்லை இந்த போதை மாத்திரை யாராவது வித்தாங்கன்னா எஸ்பி உங்களை நான் சஸ்பெண்ட் பண்ணுவேன்னு சொல்லுவேன். அவ்வளோதான். அடுத்த நாள் எஸ்பி ஒரு மீட்டிங் போட்டு டிஎஸ்பி, இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர் எல்லாரும் கூப்பிட்டு வச்சியோ, என் வேலை போயிடுங்க, யாராவது வித்தீங்கன்னா உங்களை தொலைச்சி போட்டு ஒன்று சஸ்பெண்ட் பண்ணிவிடும் சொன்னா அவ்வளோதான். இது செய்ய முடியாதா? செய்ய முடியாதா? மனசு இருந்தா செய்யலாம், தைரியம் இருந்தா செய்யலாம், தில் இருக்கணும் அதுக்கு. ஆனா விற்கிறது இவங்க தான் விற்கிறானுங்க. ஜாஃபர் சாதிக்குன்னு ஒருத்தவன், அவனை பிடிச்சானுங்க போலீஸ்ல. 6 மாதத்துக்கு முன்னாடி பிடிச்சி விசாரணை பண்ணா அவன் சொல்றான், தமிழ்நாட்டில் 3000 கோடி ரூபாய்க்கு போதை மாத்திரை வித்திருக்கிறான். யாருன்னு பார்த்தா அவன் திமுக நிர்வாகி மட்டுமில்ல, திமுகவில் முக்கிய பொறுப்புல இருக்கிறான், அயலக செயலாளர் ஜாஃபர் சாதிக். திமுக காரன், திமுகவில் முக்கிய நிர்வாகி. அவன் என்ன பண்ணா, உங்க பிள்ளைகளுக்கும் உங்க பேர பிள்ளைகளுக்கும் போதை மாத்திரை வித்திருக்கிறான் 3000 கோடி ரூபாய்க்கு திமுக காரன். அப்போ இவங்க எப்படி நடவடிக்கை எடுப்பாங்க? இதெல்லாம் நீங்கள் சிந்தித்து பாருங்கள் தமிழக மக்களை, சிந்தியுங்க. இதுதான் நான் தொடர்ந்து சொல்லி வருகிறேன், தொடர்ந்து சொல்லி. இன்னைக்கு காலையில் ஒரு சர்ச்சுக்கு போயிருந்தேன். சர்ச்சில் ஒரு கோரிக்கை வைத்தார்கள். வன்னியர் கிறிஸ்துவர்களுக்கு அவர்கள் எம்பிசி பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்ற கோரிக்கை, நியாயமான கோரிக்கை. இதைத்தான் பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. இந்திய அரசியல் சாசனத்தில் எங்கேயுமே மதம் அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுக்கணும், நலத்திட்டங்கள் கொடுக்கணும்னு எங்கேயுமே இல்லை. இந்திய அரசியல் சாசன கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவில் என்ன போட்டிருக்கு? கல்வியிலும் சமூகத்திலும் பின்தங்கிய நிலையில் இருப்பவர்களுக்கு நீங்கள் இடஒதுக்கீடு வழங்கலாம். எஜுகேஷனலி அண்ட் சோஷியலி பேக்வர்ட்னஸ், இதுதான் ஒரே குறியீடு.